கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சரியாக ஓராண்டுக்கு முன்பு இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கொடூர சம்பவம் ஒன்று காஷ்மீரில் நடந்தேறியது. அங்கே பஹல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தானிலிருந்து வந்த தீவிரவாதிகள் அங்கே சுற்றுலா மேற்கொண்டிருந்த இந்திய பயணிகளை பிடித்து உட்கார வைத்து அதில் ஆண்களாக பார்த்து, அதுவும் இந்து ஆண்களாக பார்த்து சுட்டு கொன்றனர். பெண்களை விட்டுவிட்டனர், பிற மதத்தவரை விட்டுவிட்டனர். அப்படி கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அங்கே அந்த போனி ரைடு என்று அந்த குதிரைகள் மீது பயணம் செய்வதற்காக தங்களுடைய குதிரைகளை கொண்டு வந்து அங்கே அந்த சேவையை செய்து கொண்டிருப்பதில் ஒருவர் அதில் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட மீதி அனைவருமே இந்துக்கள். இது இந்தியாவையே உலுக்கி போட்டது. இதற்கு முன்னும் கூட பல்வேறு தீவிரவாத செயல்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி ஒரு கோல்டு பிளட்டட் மர்டர், அதாவது கையில் துப்பாக்கிகளுடன் வந்து சரமாரியாக சுட்டுவிட்டு ஓடுவது அப்படிங்கிறது மும்பையில் நடந்திருக்கிறது, பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே பாதுகாவல் இல்லை, இருக்கிறார்கள் ஆனால் அருகில் இல்லை, அவர்கள் சற்று தள்ளி இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வருவதற்குள்ளாக நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஆணாக குறிவைத்து சுட்டு, அதிலும் கேள்வி கேட்டு நீ யார் என்று பார்த்து சுட்டுக்கொள்வது. பெண்கள் என்னையும் ஒரு பெண் கேட்கிறார், என்னையும் சுட்டு கொண்டு விடுங்கள் என்று. இல்லை, உன்னை கொல்ல மாட்டோம், நீ ஏன்னா இதை போய் சொல்லணும் இல்லையா, நீ நரேந்திர மோதியிடம் போய் சொல் என்று சொல்லி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கலேபரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்யப்பட்ட மிக மோசமான படுகொலை தாக்குதல். இதை ஒட்டி என்ன நடந்தது? ஒரு 2 வாரங்கள் தகவல்கள் திரட்டப்பட்டன. இதில் பாகிஸ்தானுடைய கை தெளிவாக இருக்கிறது. லஷ்கர்-இ தொய்பாவிலிருந்து வந்த 3 தீவிரவாதிகள் தான் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு பெரும் தாக்குதலை நிகழ்த்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர். அதற்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் கழித்து இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிய 3 பேரை கண்டுபிடித்து அவர்களை சுட்டு கொன்றது. ஸோ இதுதான் வந்து ஓராண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். அதை பற்றிய செய்தி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த பஹல்காமில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து will never be forgotten, அவர்கள் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டார்கள் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எந்த காலத்திலும் இந்தியா பயங்கரவாதத்துக்கு அடிபணியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். டைம்ஸ் நோவில் ஒரு விரிவான கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. நேற்றைக்கு இது குறித்து பேசும் பொழுது நாம் எந்த காலத்திலும் இந்த இன்னசென்ட் அப்பாவிகள் உயிர் இழந்திருப்பது அப்படிங்கிறத வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். கரெக்டாக 1 வருடம் ஆகியிருக்கிறது, அவர்களை நினைவு கூர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெசேஜ் ஒன்றில் வில் நெவர் பி ஃபர்காட்டன், ஒருபோதும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்களோடு, அந்த இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய குடும்பங்களோடு தாங்களும் சேர்ந்து நிற்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் 1 வருடம் ஆகிவிட்டது என்றாலும் அந்த டெரர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருவர் இறந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ அது வேற விஷயம். கண்ணுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தீவிரவாதிகளால் ஒரு முரட்டுத்தனமாக, ஒரு அர்த்தமே இல்லாமல், எந்த ஒரு சண்டை கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் எங்கிருந்தோ ஒருவன் வருகிறான், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறான் என்றால் அதை உங்களால் வந்து ஜீரணிக்கவே முடியாது. அந்த குடும்பம் வந்து வாழ்நாள் முழுக்கவே அந்த ட்ராமாவோடவே அது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம், நம்முடைய சோகம், நாம் இந்த ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் நம் மீது இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத பயங்கரவாதத்தை பிரயோகித்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவற்றை நாம் வந்து எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். கூடவே அவர் வந்து வேற என்ன சொல்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து தீவிரவாதத்துக்கு அடிபணிய மாட்டோம், தீவிரவாதிகளை வெல்வதற்கு விடமாட்டோம் அப்படின்னு அவர் வந்து ட்விட்டரில் x.comல அவர் எழுதியிருக்காரு. இந்த பகுதியில் இந்த பைசாரன் பள்ளத்தாக்கில் ஒரு மெமோரியல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கருப்பு சலவைக்கல்னால் எழுப்பப்பட்டிருக்கிறதுல 26 பேர் கொல்லப்பட்டவர்களுடைய பெயர்கள், அதில் 25 பேர் சுற்றுலா பயணிகள், ஒருவர் அங்கே அந்த போனி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அடில் ஷா அப்படிங்கிறவர், அவர்களுடைய பெயரெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் அந்த ஆறு ஒன்று இருக்கிறது, அந்த ஆற்றின் படுகையில் இந்த கல் தூண்
அல்லது அந்த சலவை பலகை அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. கரெக்டாக அது ஏப்ரல் 22 சென்ற ஆண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இதை ஒட்டித்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது நிகழ்த்தப்பட்டது. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஒரு 9 இடங்களை குறிவைத்து நிறைய தகவல்கள் திரட்டியதற்கு பிறகு அந்த 9 அதுவும் பாகிஸ்தான் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அல்ல, இந்த தீவிரவாதிகளுடைய பகுதிகள் என்று தெளிவாக தெரிந்த இடங்களை குறிவைத்து அவற்றின் மீது நாம் அவர்களுடைய அங்கிருந்து தான் அவர்கள் அங்கதான் பயிற்சிகளை செய்கிறார்கள், அங்கிருந்து தான் அவர்கள் குழுக்களை அனுப்புகிறார்கள். அதை நாம் தாக்கினோம். உடனே பாகிஸ்தான் நம் மீதான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது. இந்தியா அந்த தாக்குதலை நிகழ்த்தியது மே 7ஆம் தேதி. இந்த 9 இடங்கள் மீதான தாக்குதல் இது பெரும்பாலும் பாகிஸ்தான்லையும் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நாம் சொல்லக்கூடிய இடங்கள், அந்த இடங்கள் மீதும் இந்த தாக்குதல்கள் நிகழ்ந்தன. பதிலுக்கு பாகிஸ்தான் இந்தியா மீது பல்வேறு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள். இந்தியா இன்றைக்கு நீங்க ஈரான் போர்ல ஏவுகணைகள் எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றன, ட்ரோன்கள் பயன்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இது முதலாக இந்த யுக்ரைன் ரஷ்யா தாக்குதலின் போது தான் நம்ம இந்த ட்ரோன்களை ஆயுதமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஈரானில் பார்த்தோம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது நிகழ்ந்தது. எக்கச்சக்கமான மிசைல்கள், ட்ரோன்கள் இந்தியா மீது பொழியப்பட்டன. நல்ல வேளையாக இந்தியாவிடம் 2 விதமான அந்த தடுப்பு அரண்கள் இருந்தன. ஒன்று நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருப்பது S-400 வகை, இன்னொன்று நாமே உருவாக்கிய ஆகாஷ் தீர் என்று சொல்லப்படக்கூடியது. அவற்றை கொண்டு நாம் உள்ளே இந்த ஆயுதங்கள் விழாமல் முழுவதுமாக வானிலையே தடுத்தோம். ஏதாவது ஒரு ஆடு ஸ்கிரேப்னல்னு சொல்லுவோம், உடைந்து விழக்கூடிய துண்டு ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாமே தவிர பெரும்பாலும் நம்ம எல்லாத்தையுமே தடுத்துட்டோம். உயிர் சேதம் என்று நம்முடைய பகுதியில் எதுவும் இல்லை. பதிலுக்கு நாம பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோம். நம்முடைய வான் படைகள் போய் சில முக்கியமான விமான தளங்களை தாக்கின. அதாவது விமான தளங்கள் என்று சொன்னால் அங்கிருந்து தான் அவர்களுடைய விமானப்படை தங்களுடைய விமானங்களை இயக்கி கொண்டு வர வேண்டும். அவற்றை நாம் தாக்கினோம். அந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்களுடைய அணு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலை பகுதியை நாம் தாக்கினோம். இவற்றை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக நிறைய பதிவுகள் செய்திருக்கிறோம். அந்த பதிவுகளுக்கு நம்ம லிங்க் தருவோம் இதில், அதை பாருங்க. நிறைய பதிவுகள் நம்ம அந்த சமயத்தில் பண்ணது இருக்கு, நேர்காணல்கள் நம்ம பண்ணது இருக்கு. அது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். அதற்கு பிறகு மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்று கேட்டுக்கொண்டது. நாம் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம். இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நான் தான் நிறுத்தினேன், நீங்கள் போரை நிறுத்தவில்லை என்றால் நான் உங்கள் மீது இறக்குமதி வரி விதிப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்றதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அது தகுந்த மாதிரி பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் போரை நிறுத்த பாகிஸ்தான் அன்னிலிருந்து கொழையடிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு. ஐயா நீங்க தான் ஐயா, நீங்க உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ஐயா, நீங்க தெய்வம் ஐயா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் நம்ம இப்போ இன்னைக்கு ஓராண்டு ஆகிவிட்டது இந்த பகல்காம் படுகொலைக்கு. அதற்கு இந்திய அரசு பிரதமர் அதற்கான இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து இந்திய இராணுவமும் அதை செய்திருக்கிறது. அதே x.com வலைத்தளத்தில் அவங்க ரொம்ப விஷுவலாகவே இதை பண்ணியிருக்காங்க. when boundaries of humanity are crossed, the response is decisive, justice is served, India stands united அப்படின்னு. மே 10 தாக்குதல் மட்டும் இல்லை, அதற்கு பிறகும் நம்ம நாட்டில் நமக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா நம்முடைய ஒரு எதிர்கட்சி. நான் எல்லா எதிர்கட்சிகளையும் அப்படி சொல்ல மாட்டேன், பேர் சொல்லலைன்னா அவங்க பிடுங்குறாங்க. அதாவது என்னென்னா ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். அதாவது இந்திய இராணுவமே இந்திய மக்களை கொன்றுவிட்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்துவதற்கு விரும்புகிறது அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நீங்க பாகிஸ்தானை தாக்கினீர்கள், அந்த 3 பயங்கரவாதிகளை என்ன செய்தீர்கள்? இங்க ஒரு இராணுவ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் போய் நீங்க ஏதாவது ஒரு எதிர்கட்சி ட்ரம்ப் செய்தது ஈரானை பொறுத்தவரை ஒரே குளறுபடி, மகா அநியாயம்.
ஆனால் அங்கே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்து உங்களுடைய மக்கள் 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கே இந்த அவர்களை கொண்டவர்கள் எங்கே? அவர்களை கொண்டவர்கள் எங்கே? ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. 3 மாதங்கள் கழித்து அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதாவது நமக்கு வந்து தேச துரோகிகள் எங்கும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இந்திய இராணுவம் வந்து சம் பவுண்டரிஸ் ஷுட் நெவர் பி கிராஸ்ட் அப்படின்னு போட்டு, நீ வந்து எங்களை அதில் இந்த ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு இதுக்கு வந்து இதுக்கு ஏன் பேர் சிந்தூர்னு வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்து ஆண்களை குறிப்பிட்டு கொள்ளும் பொழுது அது என்னன்னா, இந்திய மரபுல இந்து மதத்தில் ஒருவர் இட்டுக்கொள்ளும் அந்த குங்குமம், சிந்தூர் என்று சொல்லும் அந்த ஒரு நேர்கோட்டு குங்குமம், அவர்கள் மணமாகி இருக்கிறார்கள் அந்த பெண்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது. பொதுவாக இது நார்த் இந்தியன் வழக்கம். தென்னிந்தியாவில் அது வேறு மாதிரியாக இருக்கும். எல்லாருமே பொட்டு வைத்துக் கொள்வார்கள். அங்கே வந்து திருமணமானவர்கள் அந்த ஒரு சிந்தூர் அதை இழுத்து விட்டுக் கொள்வார்கள். அவருடைய கணவர், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த கணவர் இறக்கும் பொழுது அந்த சிந்தூரம் அழிபடுகிறது. அதுதான் பொருள். ஓகே, நீங்கள் அழித்த சிந்தூரம் இருக்கிறது அல்லவா, அந்த 25 பேருடைய சிந்தூரத்தை அழித்தீர்கள் அல்லவா, அந்த பெயராலேயே நாங்கள் உங்களை தாக்குகிறோம் என்று இந்திய ராணுவம் தாக்கியது. அதுதான் ஆபரேஷன் சிந்தூர். ஓகே, அதனால் அவர்களால் வந்து இன்னொரு முறை இந்த பெண்களுக்கு சிந்தூரத்தை இட முடியாது. சிம்பாலிக்காக தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இழந்த சிந்தூரத்தை மீட்க முடியாது அல்லவா. அப்போ அந்த ஓ அப்படிங்கிறதுல, அந்த கிராஸ்டுங்கிறதுல, அந்த ஆங்கில எழுத்துக்களில் ஓவை ஒரு குங்கும பாத்திரமாக அதை வைத்து அதில் வந்து இந்தியா டஸ் நாட் ஃபர்கெட் அப்படின்னு அதற்கு கீழே இந்தியா மறக்காது. இதற்கு முந்தி இது போன்ற தாக்குதல்கள் நிகழும் போதெல்லாம் இந்தியா எவ்வாறு நடந்து கொள்ளுமோ அதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டதாக பஹல்காம் இருந்தது. பஹல்காமில் வந்து நம்ம உலகம் இந்த மாதிரி ஒன்று நடக்கும்பொழுது உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எல்லா நாடுகளுமே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பார்கள். எங்களோடு இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு திரும்பி போய்விடுவதா? பதிலுக்கு பதில் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு இடத்துல இதை செய்ய ஆரம்பித்தால்தான் சிலர் அடங்குவார்கள். இதனால் வந்து தீவிரவாதம் ஒட்டுமொத்தமாக அடங்குமா என்பது தெரியாது. ஆனால் பாகிஸ்தான் என்னும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு நாடு அடங்கும். நீ என் ஒரு குடிமகன் மீது கையை வைத்தால் நான் உன் நாட்டில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில பகுதிகளை தாக்கி அழிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயமுறுத்தல் தான் அவர்களை ஓரிடத்தில் கொண்டு வந்து வைக்கும். இப்போ அவர்கள் நாட்டிலேயே பலவேறு பயங்கரவாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்வதிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அந்த பார்ட்டை நம்ம பாராட்டுவோம். எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளோடு உறவாடினால், அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் உறவாடினால், அந்த தீவிரவாதிகள் போல வேறு தீவிரவாதிகள் உங்களுக்கு வெட்டு வைப்பார்கள். இது பாகிஸ்தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. இதற்கிடையில் இந்து தமிழ் திசையில் ஒரு அருமையான கட்டுரை வந்திருக்கிறது. இன்றைய நாளை நினைவுபடுத்தும் விதமாக எப்படி அந்த 3 தீவிரவாதிகள் யாரெல்லாம் அந்த 26 பேரை சுட்டு கொன்றார்களோ அந்த 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டது எப்படி அப்படின்னு அதிலிருந்து சில புள்ளிகளை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த ஆபரேஷனுக்கு வந்து ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு அவங்க இராணுவம் வந்து பேர் வைத்திருந்தது. என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ரொம்ப ரொம்ப மோசமானது என்னன்னா, ஒரு ரேண்டம் வயலன்ஸ் கிடையாது. இந்தியாவில் நீங்கள் எங்கே குண்டு வைத்தாலும், எங்கே துப்பாக்கியை இயக்கி 100 பேரை கொன்றாலும் அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். ஏன்னா 80 பேர் 100க்கு 80 பேர் இந்துக்களாக இருக்கும் பொழுது இந்துக்கள் தான் அதிகமாக அடிபடுவார்கள். ஆனால் அதிலும் கூட தேடி தேடி கொன்றது, மத அடையாளத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் குறிவைத்து கொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து இராணுவம் ஒரு பெரிய சவாலாக பார்த்தது. இதை நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே பீட்டர் அவுட் ஆகிற மாதிரி விட்டுட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்றால் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை முழுவதுமாக போய்விடும். அப்போ நீதி வழங்கப்படுவது என்றால் 2 விதமான நீதி வழங்கலாம். ஒன்று பேராமிலிட்ரி அல்லது காவல்துறை இவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த தண்டனைக்கு பிறகு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு, அந்த மாதிரி அஜ்மல் கசாப்க்கு மரண தண்டனை கொடுத்து அந்த மும்பை தாக்குதலில் தப்பித்த
அதாவது கொல்லப்படாமல் தப்பித்த பிடிபட்ட ஒரே ஒருவர் அஜ்மல் கசாப். அவருக்கு என்னெல்லாம் பொய் சொன்னாங்க. அவர் பாகிஸ்தானியரே கிடையாதுன்னு அந்த நாட்டுடைய அதோடைய அதிகார அமைப்பு சொல்லிருச்சு. அவர்களுடைய உறவினர்களே வாயை திறக்காம இருந்தாங்க. அவரும் வந்து நம்ம ஊர்ல அவருக்கு வாதாடுவதற்கு எத்தனையோ பேர், அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இத்தனைக்கும் வீடியோல அவர் கையில் துப்பாக்கியோடு போனதும், இறுதியாக அவர் ஒருவரால் பிடிபட்டதும், இதெல்லாம் வந்து எல்லாமே தகவல்கள் இருந்துமே அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அந்த மரண தண்டனை வேக வேகமாக ஒரு கட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தது. இல்லாட்டி அவருக்கும் அதிலிருந்து அவர் எப்படி எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே அதுக்கு அடையாளம், அது அவருக்கு உதவுறதுக்கு ஆட்கள் இருந்துருவாங்க. ஸோ இங்கே இன்னொரு விதமான நீதி என்பது இவர்களை சுற்றி வளைத்து இராணுவம் தாக்கி கொள்வது. ஸோ ஆப்ரேஷன் மகாதேவை இராணுவம் முன்னெடுத்தது. அங்கே இருந்த முதல்ல வந்து இவங்க யார் செய்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே ஐவிட்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து 3 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இதில் எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, மற்றவர்களுக்கும் கேள்விகள் இருக்குது. இந்த 3 பேரும் அந்நியர்கள். அங்கே டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அது. அவர்களுக்கு அந்நியர்கள் உள்ளே ஊடுருப்பது தெரியாதா? ஊடுருவி இருப்பவர்கள் பற்றிய தகவல்களே அவர்கள் யாருக்குமே சொல்லவில்லையா? முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் அமைப்புக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு வேற்றால் உள்ள நுழைஞ்சாலே, தம்பி நீங்கள் யாருங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத உடனடியாக கேட்டு விடுவார்கள். பாருங்கள், இதை நம்ம அப்படியே விடுவோம், இப்பொழுதுக்கு விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த உளவு சேகரிப்பதில் ஹியூமின்ட், டெக்கின்ட் அப்படின்னு 2 சொல்லுவோம். டெக்கின்ட்னா டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய தகவல்கள். உதாரணமாக டெலிஃபோன் சிக்னல்ஸ், அது போன்றவற்றையெல்லாம் ஆராய்ந்து எந்த நம்பருக்கு கால் வருது, அந்த நம்பர் ட்ரையாங்குலேஷனில் எந்த இடத்துல இருக்குது, முடிந்தால் அதை ஒட்டு கேட்க முடியுமா, அந்த ஒட்டு கேட்ட அந்த சேட்டரை வச்சுக்கொண்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, இணையத்தை அலசிக்கொண்டே இருப்பார்கள். இது எல்லா நாடுகள்லையும் உளவு ஏஜென்சி பண்ணுது. அப்போ அந்த சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில சேனலில் வந்து சில கோட் வேர்டில் பல விஷயங்கள் பேசப்படும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது, பாகிஸ்தான் 3 பேரை, ஒரு தீவிரவாத அமைப்பிலிருந்து 3 பேரை இந்தியாவுக்குள் அனுப்பி பல பேரை கொல்லப் போகிறது என்றால் அதுக்கு நிறைய லாஜிஸ்டிக் சப்போர்ட் வேணும். அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் விளக்க மாட்டாங்க. அவர்கள்ட்ட பொதுவாக சில தகவல்கள் மட்டும்தான் சொல்லப்படும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வண்டியை வச்சுட்டு போகணும், சாவியோடு அதில் வச்சுட்டு போயிடு, அல்லது சாவியை இந்த இடத்துல வச்சிரு, வண்டி அந்த இடத்துல வச்சிரு. அப்படின்னா என்னன்னா அது ஒரு லாஜிஸ்டிக்ஸ். அப்போ இந்த 3 பேரும் ஒரு இடத்துக்கு போய் அந்த சாவியை எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட வண்டியை எடுத்துட்டு ஓட்டிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் நேரில் பார்த்து தான் அவர்களுக்கு வண்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த தகவல்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எலக்ட்ரானிக்காக தான் போயிட்டு இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் கிராஸ் காரலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டெக்கின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமின்ட் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எந்த ஒரு தீவிரவாத ஆப்ரேஷனோ அல்லது மிலிட்ரி ஆப்ரேஷனோ அல்லது எந்த ஒரு கெட்ட காரியமோ அதில் பல மனிதர்கள் ஈடுபடுவார்கள். அந்த மனிதர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்காது. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனிதர்களுக்கு ஏதோ ஒரு தகவல் இருக்கும். அதில் சிலர் இந்த வேலைகளை செய்பவர்களே கூட இன்ஃபார்மெண்ட்ஸாக இருப்பாங்க. அவர்கள் இந்திய உளவுத்துறைக்கும் தகவல்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் வேறு சிலருக்கு தகவல் கொடுக்க அந்த வேறு சிலர் இந்திய உளவுத்துறையோடு சம்மந்தப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி கிராஸ் காரலேட் பண்ணிக்கிட்டே வந்ததில் நம்ம வந்து 3 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிறதும் அவர்கள் லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் அவர்களுடைய பேரும் நமக்கு கிடைச்சது. அது நம்முடைய இராணுவத்துக்கு கிடைச்சது. சுலைமான் ஷா, ஹம்சா அஃப்கானி, ஜிப்ரான் பாய். இதெல்லாம் துரந்தர் படத்தில் வரக்கூடிய பெயர் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. துரந்தர் படம்லாம் அதுக்கப்புறமா தான் வந்தது. ஸோ லஷ்கர் இ தொய்பாவில் சேர்ந்த இந்த 3 பேர், சுலைமான் ஷா, ஹம்சா அஃப்கானி, ஜிப்ரான் பாய், இந்த 3 பேரும். இப்போ இவங்க வந்து ஹண்ட் ஆரம்பிச்சிருச்சு. யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை சேர்ந்து இந்த 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்க வந்து தப்பிச்சு போக போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள காஷ்மீருக்குள்ளேயே பிடிச்சு வைக்கணும், காஷ்மீரை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தேடுதல் வேட்டை, அந்த தேடுதல் வேட்டைக்கு ஏற்ப அந்த காஷ்மீர் வேலி, இப்போ காஷ்மீர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீர் வந்து 2 பகுதியாக நீங்கள் இப்போ நம்ம இந்திய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜம்மு ஒரு பகுதி, காஷ்மீர் வேலி அல்லது காஷ்மீர் பள்ளத்தாக்குங்கிறது ஒரு பகுதி, லடாக் என்பது 3வது பகுதி. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது காஷ்மீர் வேலி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு.
அப்போ இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கிலிருந்து இவர்கள் ஜம்முக்குள்ளோ அல்லது பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளேயோ அவர்கள் போய்விடக்கூடாது. அப்போ அதுக்காக இந்த பகுதியை சுற்றி வளைத்து எல்லைகள் எல்லாவற்றையும் சீல் வைத்து தெற்கு காஷ்மீரில் ஒரு 3 இடங்கள், அது ஒரு பெரிய மலைப்பாங்கான பகுதி, அதில் ஏறி அவர்கள் மறுபக்கமாக இறங்கி போய்விடுவார்கள் அப்படிங்கிறத யூகித்து அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் அவங்க வேற எங்கும் போக விடாமல் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே டச்சிகாம் அப்படிங்கிற இடத்துல போய் இவங்க பதுங்கிக்கிறாங்க. டச்சிகாம்ங்கிற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அது நேஷனல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி. அதுக்குள்ளே போய் அந்த 3 பேரும் போய்விட்டார்கள், அல்லது அதுக்குள்ளே அவங்க தஞ்சம் புகுந்ததற்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. இப்போ இது என்னன்னா, ஏப்ரல் முடிஞ்சு இப்போ நம்ம மேலே இருக்கோம். இந்த சமயத்தில் இந்த தாக்குதல்களும் முடிஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஒரு தற்காலிக போர் நிறுத்தமும் அங்கே வந்தாச்சு, டெம்பரரிலி ஸ்டாப். ஸோ மே இறுதியில் இவங்க இதை தப்பிச்சு போயிட்டு, அதன் பிறகு இந்த வைஷ்ணோ தேவி யாத்திரை, அமர்நாத் யாத்திரை அப்படின்னு 2 மிகப்பெரிய நிகழ்வுகள் காஷ்மீரில் நடக்கும். அதை எப்படியாவது தாக்கி அதிலும் இடையூறு ஏற்படுத்தணும் அப்படின்னு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்ங்கிறது ஹியூமின்ட் வழியா, அதாவது மனிதர்களோடு பேசுவதில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்லேருந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு 2 பிரச்சனை. ஒன்று, ஏற்கனவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி போயிருக்கக்கூடிய இந்த 3 பேரையும் எப்படியாவது பழிவாங்க வேண்டும். அவர்களை விட்டு வைத்தால் அவங்களுக்கே தெரியும், இனிமேல் நம்ம உயிர் போச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம வேட்டையாடப்படுவோம், சாகரத்துக்கு முன்னாடி இன்னும் பல கலைபரங்களை செய்துவிட்டு சாவோம் அப்படின்னு அவர்கள் நினைத்தால் அவர்களை யாருமே தடுக்க முடியாது. ரைட்? ஸோ ஒரு டாப் கமாண்டோ ஃபோர்ஸ் இந்திய இராணுவம் பயன்படுத்துகிறது. இப்போ ஒருங்கிணைந்த ரீதியில் மத்திய பாதுகாப்பு படைகள் எல்லாமே, இராணுவம், போலீஸ், அதை தவிர பாராமிலிட்ரி, நம்முடைய பார்டர் செக்யூரிட்டி, சிஆர்பிஎஃப் போன்ற அனைவரும் இதில் சேர்ந்து இறங்கி ட்ரோன்களை வைத்து கொண்டு எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆட்கள் சென்ற வழிகள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பண்ணி, பை த டைம் நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சு, மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துருச்சு. ஜூலை 10, இதுக்கு நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கிங்க நாங்கள் டச்சிகாம் பகுதியில் ஒரு 10 மீட்டர் தாண்டி போயிருக்கோம் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்க முடியும். இறுதி கட்டத்தில் லிட்வாஸ், ஹர்வான், டச்சிகாம் இந்த பகுதியில் சுற்றி வளைப்பு. சம்பவம் நடந்து 93 நாள் கழித்து 250 கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகளும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக அவங்க 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த லாஸ்ட் சர்க்கிள், அது 25 கிலோமீட்டர்னா 5க்கு 5 கிலோமீட்டர் பை 5 கிலோமீட்டர் ஒரு மிகச்சிறிய பகுதிக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஜூலை 28 அன்னைக்கு இந்த படைகள் அவங்கள நன்றாக சுற்றி வளைச்சிருச்சு. லாஸ்ட் ஸ்ட்ரெச்சு ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமான பாதையில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நடந்து போயிருக்காங்க. ஏன்னா வண்டிகள் அல்லது ஹெலிகாப்டர் வழியாகலாம் போனால் அவர்களுக்கு தகவல் கிடைச்சிரும், மேலே சத்தம் கேட்கும், அப்போ அவங்க வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க அங்கிருந்து. அப்படின்னா இவங்க முழுக்க ஊர்ந்து போயிருக்காங்க. 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 10 மணி நேரம் அப்படின்னு. அப்போ சுற்றி வளைத்து கண்டுபிடித்து சுட்டு கொன்று ஒரு கன் ஃபைட், அதில் இந்த 3 பேரும் கொல்லப்பட்டனர். இப்படித்தான் இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது நடந்து ஏப்ரல் 22 ஆரம்பித்த இந்த தேடுதல் வேட்டை இறுதியாக ஜூலை 28, 2025 நடைபெற்றது. அவர்கள் 3வரையும் கண்டுபிடித்து சுட்டுக் கொள்வதற்கு அவ்வளவு காலம். இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு மினி போர் ஒரு 4 நாட்கள் வேறு நிகழ்த்த வேண்டியிருந்தது. இதற்கு பிறகு வேறு எந்த மோசமான செயலும் இந்தியாவுக்குள் நடக்காத மாதிரியாக பார்த்து கொள்ள வேண்டியது இந்தியாவுடைய கடமை மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய கடமையும் கூட. ஏனென்றால் இன்னொரு முறை இதே போன்று ஒரு தாக்குதல் நிகழ்ந்தால் அந்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தான் மீது கட்டாயமாக பதிலடி கொடுக்கும். அதை உலக நாடுகள் வேறு வழி இல்லாமல் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க 2 நியூக்ளியர் பவர்ஸ்னு. 2 நியூக்ளியர் பவராக இருந்தால் என்ன, நீ என்னை தாக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறத இந்தியா மிக தெளிவாக பாகிஸ்தானுக்கு கடத்திய ஒன்று. சரியாக ஓராண்டுக்கு முன் நடைபெற்ற அந்த நிகழ்வு
அதை நாமும் இன்று நினைவு கூறுவோம். இந்த மோசமான பயங்கரவாத தாக்குதலில் இறந்த 26 பேருக்கும் நம்முடைய இரங்கலை மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இனி இது போன்றதொரு தாக்குதல் இந்தியாவில் எந்த காலகட்டத்திலும் நிகழக்கூடாது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.